ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம பழம்பெரும் நடிகையும் பரதநாட்டியம் டான்ஸருமான வைஜெயந்தி மாலா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க 1933 சென்னையில் பிறந்திருக்காங்க. அவங்களோட அம்மா பேர் வசுந்தரா தேவி. அவங்களும் ஒரு பாப்புலரான நடிகையாக இருந்திருக்காங்க. அவங்க அம்மா நடித்த முக்கியமான படம் மங்கம்மா சபதம். அதுக்கப்புறம் வைஜெயந்தி மாலா அவர்கள் சின்ன வயசுலேயே பரதநாட்டியமும் கர்நாடிக் மியூசிக்கும் முறைப்படி கற்றுட்டு இருந்திருக்காங்க. இந்திய லெவலில் சிறந்த நடிகை டான்ஸர் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் கண்டிப்பாக வைஜெயந்தி மாலா அவர்கள் இடம் பெறுவாங்க. அந்தளவுக்கு அவங்க டான்ஸ்க்கு ரொம்ப பேர் போனவங்க. அப்படி அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்து தாங்க அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்களோட முதல் படம் தமிழில் 1949 வெளிவந்த வாழ்க்கை. அந்த படத்தோட அவங்க நடிப்பை பார்த்து அந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் ஹிந்தி வெர்ஷன்லேயும் இவங்களே அதே ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1954 ஹிந்தியில் வெளிவந்த நாகின் அப்படின்ற படத்து மூலமாக தாங்க ரொம்ப பாப்புலர் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்து போய் ஹிந்தியில் சூப்பர் ஸ்டாராக இருந்த முதல் நடிகைனா அது வைஜெயந்தி மாலா அவங்க தாங்க. அதுக்கப்புறமா 1955 தேவதாஸ் படத்தில் சந்திரமுகி கேரக்டர் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களோட சினிமா வாழ்க்கையிலேயே பெரிய பிரேக் தந்த ரோல்னு சொல்லலாம். அந்த படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இவங்க அதை வாங்க மாட்டேன், ஏன்னா என்னோடய கேரக்டரும் பார்வதி அதாவது மெயின் லீட் ரோலுக்கும் ஈக்குவலானது தான், அதனால் நான் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாப்புலராக இருந்த டைமில் அப்போதைய சூப்பர் ஸ்டார்ஸான திலீப் குமார், ராஜ் கபூர் அவங்க கூடலாம் இவங்களை இணைச்சி வச்சு காசிப்ஸ் வந்திருக்கு. ஆனால் இவங்க அது எல்லாத்தையுமே மறுத்துருக்காங்க. அவங்களோட ஃபேமஸான ஹிந்தி மூவிஸ் பார்த்தோன்னா சாத்னா, மதுமதி, கங்கா யமுனா, சங்கம், அமரபலி, சூரஜ், 12th தீஃப் அந்த படங்கள்லாம் சொல்லலாங்க. அதே மாதிரி அவங்களோட தமிழில் பார்த்தோன்னா ஜெமினி அவர்கள் கூட பார்த்திபன் கனவு, தேன் நிலவு, வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த கண்ணும் கண்ணும் கலந்த சாங்கில் இவங்களும் பத்மினியும் போட்டி போட்டு ஆடியிருப்பாங்க. அது இப்போ வரையாவே பாப்புலராக தாங்க இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் கூட பாக்தாக் திருடன் அப்படின்ற படமும், சிவாஜி அவர்கள் கூட இரும்பு திரை, ராஜபக்தி அந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. இவங்க பொலிட்டிக்கல்லையும் இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. 1984, 89 தமிழ்நாடு எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 93 பார்த்தோன்னா ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்திருக்காங்கங்க. இவங்களுக்கு 1968 இந்திய கவர்மெண்ட்லேருந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது 2024 ரீசெண்டாக பத்ம விபூஷன் அவார்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க லேட்டஸ்ட்டாக இவங்களோட 90வது வயசில் ராம் மந்திர் அயோத்தியாவில் இவங்க பண்ண டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நிறையா பேர் 90 இயர்ஸில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சுங்க. இதே மாதிரி இவங்க சங்கீத் நாடக அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காங்க இவங்களோட பரதநாட்டியத்துக்காக. அதுதாங்க டான்ஸ் ட்ராமா அந்த இதுலேயே ஹையஸ்ட் அவார்டு இந்திய லெவலில். தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.